பசுபதி ராகினியவே வெண்ணில அடிச்சுட்டு தன்னையும் அவமானப்படுத்தினதுனால அவங்கள மாடியில இருந்து தள்ளிவிட்டு கொலை முயற்சி பண்றாங்க. அதுவும் அவங்க செத்துருவாங்கன்ற நம்பிக்கையில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மாமா கிட்டயும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஊர்ல இருக்க உன்னோட குடும்பத்தையுமே காலி பண்ணிடுவேன்னு மிரட்ட. அதனால அவங்களுமே பயத்துல அமைதியாயிடுறாங்க. இருந்தாலும் எப்படியாவது என் பொண்ணை ஹாஸ்பிட்டல்லையாவது அட்மிட் பண்றதுக்காக ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்க பசுபதியும் நானே வண்டியில கூட்டிட்டு போறேன், எப்படி இருந்தாலும் அவ பிழைக்க வாய்ப்பில்லை, சரி உனக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கணுன்றதுக்காக நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு வெண்ணிலாவை ஆம்புலன்ஸ்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக. ஆனா எந்த பக்கம் இந்த விஷயம் தெரியாத காவேரியும் காலையில விஜய் கூட சேர்ந்து தன்னோட வீட்டு முன்னாடி இறங்கிட்டு விஜய பிரிய முடியாம அவங்களுக்கு பிரிய விட கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போதுதான் சாரதா வழக்கம் போல காவேரி திட்டிட்டு இருக்காங்க. பட் அதை பத்தி எல்லாம் காவேரி கவலைப்படல. பட் கங்காவோட அத்தையோ இதை புரிஞ்சுக்கிட்டு காவேரிய கண்ணா பின்னான்னு திட்டி, உன்னால கங்கா இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு கங்காவுக்கு வயிற்று வலி வந்த விஷயத்த பத்தி சொல்ல. இதனால காவேரி பதறி போய் அவங்களோட உடல் நலத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. கங்காவும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது லேசாதான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பெருசு பண்ணி பேசுறாங்க. நீ அதனால கவலைப்படாதன்னு காவேரிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் விஜய் தாத்தா கிட்ட காவேரியை விட்டுட்டு வந்த விஷயத்த சொல்ல தாத்தாவும் சீக்கிரமா காவேரி இங்க கூட்டிட்டு வரும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயோட பிஏ அவங்களுக்கு கால் பண்ணி வெண்ணிலா இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க, அதுவும் மாடியில இருந்து அவங்க குதிச்சிருக்காங்க, அதனால அவங்கள இப்போ சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறதா பிளாஷ் நியூஸ் வந்துட்டு இருக்க விஷயத்த சொல்ல. இதனால விஜய் செம்ம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. சோ கைஸ், விஜய் இதுக்கப்புறமா என்னதான் பண்ண போறாங்க? வெண்ணிலாவோட இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்க உண்மையை விஜயும் காவேரியும் சேர்ந்து கண்டுபிடிப்பாங்களா? அப்படி இல்லைன்னா பசுபதி தன்னோட சதி வழியில வசமா விஜயையும் காவேரியையும் மாட்டி விட போறாங்களா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.